வணக்கம். ஒரு கேள்வியுடன் தொடங்கலாம். இந்த நிமிடம் நீங்கள் உண்மையில் இங்கே இருக்கிறீர்களா? உங்கள் உடல் இங்கே இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் எங்கே இருக்கிறது? நேற்று யாரோ சொன்ன ஒரு வார்த்தையிலா? நாளை நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை பற்றிய பயத்திலா? அல்லது 10 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்திலா? உண்மையைச் சொன்னால், மனிதன் வாழ்வதை விட நினைத்து கொண்டே அதிக நேரம் செலவிடுகிறான். அதனால்தான் எல்லா வசதிகளும் இருந்தும் அமைதி இல்லை. பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, ஆனால் மன நிம்மதி மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கை நிகழ்காலத்தில் நடக்கிறது, ஆனால் நம் மனம் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய ஞான மரபுகள் ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றன. இந்த கணமே வாழ்க்கை. நேற்று என்பது நினைவு, நாளை என்பது கற்பனை, உண்மையில் இருப்பது இந்த ஒரு கணம் மட்டுமே. ஒரு ஜென் குருவிடம் ஒரு சீடன் கேட்டான், குருவே, ஞானம் என்றால் என்ன? குரு பதில் சொல்லவில்லை. ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்ற ஆரம்பித்தார். கோப்பை நிரம்பிவிட்டது. இருந்தும் அவர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வெளியே வழிந்தது. சீடன் பதறி, குருவே, கோப்பை நிரம்பிவிட்டது என்றான். குரு சிரித்துவிட்டு, உன் மனமும் இப்படித்தான். பழைய நினைவுகள், பயங்கள், ஆசைகள், இதெல்லாம் நிரம்பியிருக்கிறது. அதில் உண்மை எப்படி நுழையும் என்றார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தது கோவிலில் இல்லை, போர்க்களத்தில். ஏன்? ஆன்மீகம் வாழ்க்கையை விட்டு ஓடுவதற்காக அல்ல, வாழ்க்கையின் நடுவில் விழிப்புடன் இருப்பதற்காக. கிருஷ்ணர் அமைதியாக சொன்னார், உனக்கு செயலில் மட்டுமே உரிமை உண்டு, பலனில் இல்லை. இதுதான் நிகழ்காலத்தின் ரகசியம். செயலில் முழுமையாக இரு, பலனில் சிக்கிக்கொள்ளாதே. ஏனெனில் பலன் எதிர்காலத்தில் இருக்கிறது, செயல் மட்டுமே இந்த கணத்தில் இருக்கிறது. புத்தர் சொன்னார், துன்பத்தின் வேர் மனத்தின் பற்றுதல். மனம் நடந்ததை பிடித்து கொள்கிறது, நடக்காததை பற்றி கவலைப்படுகிறது, அதனால் நிகழ்காலத்தை இழக்கிறது. நாம் சாப்பிடும்போது கூட உணவை உணர்ந்து சாப்பிடுவதில்லை. கைபேசியை பார்க்கிறோம், நடக்கும்போது நடப்பதில்லை, வேலையை நினைக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி எப்படி வரும்? ரமண மகரிஷி ஒரு மிக எளிய வழியை காட்டினார். இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேள் என்றார். பதில் வரும் எனக்கு. அப்போது அடுத்த கேள்வி, இந்த நான் யார்? இந்த ஒரு கேள்வி மனதை நிகழ்காலத்திற்கே கொண்டு வருகிறது. ஏனெனில் நான் என்ற உண்மை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இல்லை, அது இந்த கணத்தில் மட்டுமே அனுபவிக்கப்படுகிறது. இயற்கையை பாருங்கள். ஒரு மரம் நாளையை குறித்து கவலைப்படுவதில்லை. ஒரு பறவை நேற்று நடந்த தோல்வியை நினைத்து அழுவதில்லை. ஒரு நதி நேற்று ஓடிய நீரை திரும்ப கேட்பதில்லை. ஒரு குழந்தையை கவனித்திருக்கிறீர்களா? அது சிரிக்கும்போது முழுமையாக சிரிக்கிறது. ஏன்? அது மனதில் பழைய கதைகளை சேமித்து வைத்து கொள்ளவில்லை. ஒரு விவசாயி தனது வேலையை செய்கிறார், இயற்கையை நம்புகிறார். இதுதான் ஆன்மீகமும் சொல்லுகிறது. உன் கடமையை செய், வாழ்க்கையை நம்பு. நாம் அமைதியை தேடுகிறோம், ஆனால் அமைதியாக இருப்பதில்லை. அன்பை தேடுகிறோம், ஆனால் அன்பாக இருப்பதில்லை. நீ தேடிக்கொண்டிருப்பது நீயே என்கின்றன உபனிஷதங்கள். சாப்பிடும்போது உணவை உணருங்கள், நடக்கும்போது உங்கள் பாதங்களை உணருங்கள், மூச்சை கவனியுங்கள். இவை சிறிய விஷயங்கள் போல தோன்றலாம், ஆனால் இவையே வாழ்க்கையை மாற்றும். நேற்றை விடுங்கள், நாளையை நம்பிக்கையுடன் ஒப்படையுங்கள். இன்றை முழுமையாக வாழுங்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள். அங்கேதான் அமைதி இருக்கிறது. நன்றி.